வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயாடி வழங்கும் சுய சுய நிகழ்ச்சிக்கு. மாண்புமிகு புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்கள் பிறந்த நாள் இன்னைக்கு. இருந்தாலும் அவங்க நம்ம கூட இல்லை. பட் இல்லைன்னு சொல்கிறத விட நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி டாக்டர் அம்மா அவர்களுக்கு எவ்வளோ தூரம் நன்றி சொன்னாலும் மிகையாகாது. ஸோ அவங்கள பிறந்த நாளில் ஒரு புதுவிதமான ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பூரி வச்சு, அதாவது உருளைக்கிழங்கை வச்சு ஒரு பூரி செய்யலாம் அப்படின்னு. ஸோ உருளைக்கிழங்கு பூரி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கோதுமை மாவு உங்கள் கையில் 2 கை கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய், பூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பூரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கை வேக வச்சிடறோம், தோலை உரிச்சிடுறோம், நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம், 2 கை கோதுமை மாவு போட்டுடுறோம், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுறோம், உப்பு போடுறோம், மிளகாத்தூள் போடுறோம், நல்லா பிணைஞ்சிட்டு பூரி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டு பூரியை திரட்டிட்டு மாவு கொஞ்சம் ஊட்டிட்டு பூரி மாவு மாதிரி திரட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சிடுங்க. அதோடைய டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும். இதுக்கு நான் சொன்ன மாதிரி சன்னா மசாலா, பன்னீர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் பாலக் பன்னீரோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு பூரியை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிடலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் உப்பு, மிளகாத்தூள், கோதுமை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். இந்த உருண்டை இல்லாமல், லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் முதல்ல. இப்போது மிளகாத்தூள், உப்பு, 2 கை கோதுமை மாவு. வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அது தண்ணி ஜாஸ்தி ஊற்றா பதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வேணும்னா தண்ணி தெளிச்சிக்கலாம், அப்படின்னு தேவையில்லை. இப்போது பூரி மாவு மாதிரி பிசைக்கிறோம். அதை நீட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சுட்டெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பூரி மாவு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதில் இன்னும் கொஞ்சம் மாவு தேவை, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் மாவு தேவை. போட்டோம். இப்போ பூரி மாவு மாதிரி பஞ்சாச்சு. என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஸோ இது ஊற வரலும் we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுய சுய நிகழ்ச்சிக்கு. அருமையான உருளைக்கிழங்கு பூரி. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு 10 நிமிஷம் பொறுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு 2 கை கோதுமாவும் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டு, அதாவது 2 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டு நல்லா பிணைஞ்சி இந்த பூரி மாதிரி போட்டோம். இப்போ அது நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப கோபமாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இது நல்லா அழகாக ரைஸ் ஆகி வரும். இது பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டான பூரி இது. இந்த உருளைக்கிழங்குல செய்யும்போது நான் சொன்ன ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிள்ளைங்களுக்கு நல்ல கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம்ல, மாவு சத்து, அது நிறைந்த ஒரு பூரி. ஸோ இந்த பூரி பார்த்திங்க அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சன்னா மசாலா, நான் சொன்ன பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் மசாலா வச்சு கொடுத்து சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். கொஞ்சம் தீய மதுரம் கொஞ்சம் பெருசாக வச்சாங்கன்னா அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். ஆக்சுவலாக
இந்த கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்படின்னா கறி சாப்பிடும்போது மொறுமொறுப்பு நல்லாயிருக்கும். இப்போது அந்த எண்ணெய் எடுத்துடலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்குல நல்ல ஒரு குலோப் ஜாமுன் சூப்பராக செய்யலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோவா போட்டு அந்த உருளைக்கிழங்குல நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அது சிரப்பில் போட்டிங்க அப்படின்னா அருமையான உருளைக்கிழங்கு குலோப் ஜாமுன் கலகலாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு ரெகுலராக செய்யும்போது கொஞ்சம் போர் அடிச்சிடுது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் மாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடில் இருக்கணும். அருமையான உருளைக்கிழங்கு பூரி. உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு, உப்பு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட சப்போஸ் உங்களுக்கு வந்து புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னா மேபி ஒரு 1/2 டீஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த அப்படியே நீக்கும்ல. ஸோ இந்த உருளைக்கிழங்கு பூரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கோஸும் குடமிளகா வச்சு ஒரு புட்டு பண்ண போகிறோம். கோஸு குடமிளகா புட்டு. அந்த கோஸு குடமிளகா புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோஸு 100 கிராம், குடமிளகா 100 கிராம், வெங்காயம் 2 கை, கொத்தமல்லி 1/2 கை, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய் 2, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், ரொட்டித்தூள் 2 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன். கோஸும் குடமிளகா வச்சு ஒரு புட்டு மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிக்கிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி வதக்கிறோம், அந்த வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், அந்த கோஸையும் குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா ட்ரை பண்ணுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 கை அந்த ரொட்டி தூளை போட்டு தூணை மாதிரி போட்டு இறக்கிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம பூரி சுட்டோம் இல்லையா, உருளைக்கிழங்கு பூரியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும், சப்பாத்தியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், அதே மாதிரி நம்ம தோசையோடு சாப்பிடும்போதும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த குடமிளகா கோஸ் புட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொத்தமல்லி, வெங்காயம் 2 கை போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த காரத்துக்கு மிளகாத்தூள். சாதாரணமாக ஒரு வெஜிடபிளில் ரொட்டி தூளை போட்டு எப்படி செய்ய சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செய்யலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாயில் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி, இன்னும் இந்த நான் இங்கிலீஷ் காய்கறிகள் இருக்கோ அதை வாங்கிட்டு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, லவங்கத்தை போட்டு இந்த காய்கறியை வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெண்ணெய் ஊறிக்கிட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த காய்கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த காய்கறி சாஸோடு போட்டுடணும். மேலே வந்து இந்த ரொட்டி தூள் தூணா மாதிரி போட்டுடணும். போட்டு பேக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், கலகலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரவை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது கோஸு, அதே மாதிரி குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிறோம். உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு என்ன பண்ணுறோம், இதை கொஞ்ச நேரம் அப்படி வதக்குறோம். தண்ணி ஊற்றுவோன்னா இந்த சூட்லேயே அது அழகாக வெந்துடும். இது வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு கோஸ் குடமிளகா புட்டு. அருமையான ஒரு டிஷ்ஷு. எண்ணெய் ஊற்றணும், பட்டை லவங்க ஏலக்காய் தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கும், இஞ்சி போட்டு போட்டோம், மிளகாத்தூளும் தனியாத்தூள் போட்டு இந்த கோஸையும் குடமிளகாயும் போட்டு வதக்கிட்டோம். கோஸ் அருமையாக, அதாவது 3 நிமிஷத்தில் வேகக்கூடிய ஒரு பொருள். இந்த டிஷ்ஷுடைய டைமிங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 5வது நிமிஷத்தில் இந்த டிஷ் இறக்கலாம். இந்த கோஸும் இந்த குடமிளகாயும் நல்லா சேர்ந்து ஒரு சூப்பராக காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதுவை பூரி மாவு பிசைஞ்சிக்கிறோம். ஒரு அகல் விளக்கு மாதிரி பண்ணிவிட்டு இந்த மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை உருட்டிட்டு இதை சப்புடு சப்பாத்தி, கோஸும் குடமிளகா சப்புடு சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருந்த கோஸ் வாசனையோடு இதை சப்பாத்தி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இதை மசாலா தோசைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், உருளைக்கிழங்குல வைப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த கோஸையும் குடமிளகாய் வச்சு இது மாதிரி செஞ்சு மேலே வச்சு மூடி இந்த தோசையை மொறுமொறுப்பாக சுட்டு அந்த மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி மூடி போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கோஸும் குடமிளகாயும் சூப்பராக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சொன்னேன் 2 கை ரொட்டித்தூள் இப்போது ட்ரை பண்ண போகிறோம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ரொட்டி தூளுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு இருக்குது. அதோடு இதை சாப்பிடும்போது சிம்பிளாக சாப்பிட்டோம்னா நல்ல சூடு சாதம், நெய், இந்த கோஸும் குடமிளகா இந்த ரொட்டி தூளை போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி வாசனையோட, இந்த இஞ்சி பூண்டு வாசனையோட, கோஸ் வாசனையோட இந்த டிஷ் வந்து கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 டிஷ் நம்ம பண்ணோம். முதல்ல உருளைக்கிழங்கு பூரி பண்ணோம். உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு 10 நிமிஷம் பொறுத்து தோலை உரித்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கோதுமை மாவு 2 கையும் போட்டு பூரி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டோம். பூரி மாதிரி திரட்டிட்டோம். எண்ணெயில் பொரித்து எடுத்தோம். அருமையான உருளைக்கிழங்கு பூரி. இந்த இதோடு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி நான் சொன்னேன் பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அடுத்ததாக கோஸும் குடமிளகா புட்டு. எண்ணெய் ஊற்றணும், பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டை வதக்கணும், மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு கோஸையும் குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டோம், நல்லா ட்ரை பண்ணிட்டோம். கடைசியாக நல்லா கோஸ் நல்லா வெந்த பிறகு அந்த ரொட்டி தூளை போட்டு நல்லா பரட்டிட்டோம். இந்த மாதிரி ட்ரையாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம்.
கோஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சாலட், ஒரு கூட்டு, கோஸு கடலப்பருப்பு கூட்டு, கோஸு கடலப்பருப்பு பொரியல் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசமாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது கோஸும் குடமிளகாயும் போட்டு ஒரு ரொட்டி தூளை போட்டு ஒரு புட்டு செஞ்சுருக்கோம். இந்த ரொட்டி தூள்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஸ்க் இருக்குங்களா, அதாவது பொற பிஸ்கெட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்தா அந்த ரொட்டி தூள் வந்துடும். சாதாரணமாக பொற பிஸ்கெட்டை டீயில் தோச்சி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டில் கிடைக்கும். ஒன்று அந்த ரொட்டி பிஸ்கெட், அதாவது இந்த பொற பிஸ்கெட் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த ரொட்டி தூளை வச்சு நான் சொன்னேன், ஒரு பேக் பண்ணலாம்னு சொன்னேன். ரெண்டாவது நம்ம ஃபிஷ் ஃபிங்கரு, அதே மாதிரி வெஜிடபிள் ஃபிங்கர், சிக்கன் ஃபிங்கர் செய்கிறதுக்கு இந்த ரொட்டி தூள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷ்ஷு, சிக்கன், வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் அதை பாயில் சப்போஸ் வெஜிடபிள் ஃபிங்கர்ஸ் வேணும் அப்படின்னா வெஜிடபிள் நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணிவிட்டு அதை உருட்டிட்டு அந்த மைதா மாவு கொஞ்சம் கலக்கி அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த ரொட்டி தூளில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்லி வந்து ரொட்டி தூள்னால். அதே மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணும்போதும் மெயினாக வந்து விரல் சைஸில் கட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் உப்பில் போட்டு ஊற வச்சுட்டு அதை முட்டையில் தோச்சி எடுத்து இந்த ரொட்டி தூளில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அழகாக கிறிஸ்பாக கோல்டன் கலரில் கிடைக்கும். அதே மாதிரி சிக்கன் ஃபிங்கர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபிங்கர்ஸ்க்கு, எனி கிறிஸ்பி ஃபுட், கட்லெட்ஸ்க்கு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த சாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு, அதே மாதிரி லேம்ப் சாப்னு சொல்லுவோம், டீப் ஃப்ரைட் லேம்ப் சாப்ஸ், அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிரெட் க்ரம்ஸ் மெயினாக வந்து ஒன்று டேஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கிறிஸ்மஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ரொட்டி தூளை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொட்டி தூள் கிடைக்கல அப்படின்னா வெறும் ப்ரெட்டை வந்து ஓரத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு எடுத்தால் உங்களுக்கு ஃப்ரெஷ் பிரெட் க்ரம் கிடைக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 டிஷ், அதாவது உருளைக்கிழங்கு பூரி அண்ட் கோஸும் குடமிளகாயும் புட்டு, இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சாயங்காலம் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.